நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய கொய்யா செடி நிறைய காய்க்கணும், பார்க்க செடி அழகாக இருக்கணும்னா எப்படிங்கிற டிப்ஸை வந்து சொல்லித்தரேன். செடியை வந்து எப்போவுமே ரொம்ப உயரமாக வளர விடாமல் பார்த்திங்கன்னா அதோட சென்டரில் இருக்கக்கூடிய உயரமாக போகக்கூடிய குச்சிகளை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். செகேச்சர் சோர்ஸ் தான் கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சுற்றி வர உங்களுக்கு நல்ல கிளைகள் வந்து பரப்பி கிடைக்கும். ஸோ செடி வந்து ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்துடும். ரவுண்ட் ஷேப்பில் வந்த செடியிலேருந்து சைடில் வளரக்கூடிய ஒவ்வொரு கிளையுமே நம்மளுக்கு நிறைய பூ பிஞ்சோடு வரும். அந்த கிளைகளை வந்து கரெக்டாக ஒரு அடி வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணுறது மூலமாக என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பூக்கக்கூடிய கிளைகள் வந்து மேலும் 3 கிளையாக வந்து பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செடியில் 1 2 3 மொத்தம் 4 கிளையாக வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ 4 கிளையிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளையிலையும் சராசரியாக 4 பிஞ்சு வந்து வச்சுருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே செடியில் அடுத்த இன்னொரு கிளையிலையும் பார்த்திங்கன்னா பூக்கக்கூடிய கிளை அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கிளையானது 4 பிரிஞ்சிருக்கு. 4லையுமே 4 நாள் வச்சுருக்கு. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து அதிகமாக இருக்கும். எப்போவுமே கொய்யா செடி வச்சுருக்கவங்க அது நீங்கள் வந்து கரெக்டாக பராமரிக்க நினச்சிங்கன்னா நல்லா கவாத்து பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையான நல்ல காய்ப்பு திறன் நிறைய கிடைக்கும். தோட்டத்தில் இருக்கக்கூடிய கொய்யா செடியை எப்படி கவாத் பண்ணுறது, அதை எப்படி பராமரிக்கிற மாதிரி எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் அதை சொல்லித்தரோம். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நேரடியாக வந்து நாங்கள் சொல்லித்தரோம். தேங்க்யூ.